வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வளமாக, நலமாக, சுகமாக, ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு மார்கழி பூக்கள்ல என்ன மலர போறது அப்படின்னு சொன்னா, என் கண்ணில் படுறது என்ன தெரியுமா? திருத்துழாய் என்கின்ற துளசி வந்து மண்ணும் மணமும் கொண்மின் சொல்லியிருக்காளே. திருமண்ணும் இந்த திருத்துழாயும் இருந்தால் நமக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, இந்த திருத்துழாய் மாலை எம்பெருமானுக்கு உகந்தது. அப்புறம் நம்ம இன்னொருத்தருக்கு மாலை போடுவோமே, வட மாலையும் போடுவோம், திருத்துழாய் மாலையும் போடுவோம். யார் அது? அனுமான். இந்த திருத்துழாய்னு உடனே அவர் ஞாபகம் ஏன் வந்ததுன்னு கேட்டாக்க, மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் அனுமான். அவர் சிவாம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி? சிவனுடைய 11வது அவதாரம் ஆஞ்சநேய அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, ராவணன் சிவபக்தன். இப்ப ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்தது ராமாவதாரம். சிவபக்தனை அவர் எப்படி அழிப்பார்? அதற்கு சிவனே துணை போக வேண்டும் இல்லையா? எல்லாருமா போய் சிவன்கிட்ட முறையிடுறா, உன்னுடைய பக்தனுக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு சாகாத அமிர்த கலசத்தை அவன் வயிற்றுல வச்சுன்னு இருக்கான், நீங்க அவன் பண்ற அக்கிரமத்துக்கு நீங்க துணை போகக்கூடாதுன்ன பொழுது கவலையே பட வேண்டாம், நானே ராமனுக்கு உதவுவதற்காக ஒரு அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. அவர் கிளம்பும் பொழுது பார்வதி கேட்குறாளாம், சுவாமி, நீங்க இப்ப பூலோகத்தில் என்ன அவதாரம்? நான் அனுமனாக அவதாரம் எடுக்க போகிறேன். அப்ப நீங்க இல்லாம நான் இருக்க முடியாதே. அப்ப நீ அங்க வந்து என்ன பண்ண? நான் அங்க வந்து பிரம்மச்சாரியாக போக போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். பரவாயில்லை, நீங்கள் பிரம்மச்சாரியாக போங்கள், ஆனால் உங்களுக்கு சக்தி வேண்டாமா? வேணும், நான் உங்களுடைய வாளாக வருகிறேன் அப்படின்னு பார்வதி சொன்னாலாம். ஆகையினால தான் அனுமனுடைய வாளுக்கு சக்தி மிக்க ஒரு வாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் வாளால என்னெல்லாம் பண்ணினார்? அந்த ராவணன் வந்து அவருக்கு அரச சபையில மரியாதை தூதனை தானே வந்திருக்க, ராமதூதனே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த வாளால் சுற்றி அவனை விட உயரமான ஒரு சிம்மாசனம் அமைத்து கொண்டார். லங்கையை எரிச்ச பொழுது அது சக்தி, அவன் நெருப்பில் உருவானவள், ஒன்னாகல. அந்த வாளை எவ்வளவு தூரம் நீட்டலாம், எவ்வளவு தூரம் குறுக்கலாம், ராட்சசர்களெல்லாம் பாடாப்படுத்தி கடைசியில் அந்த பத்த வச்சன்னு இது ஒன்றுமே ஆகலை, அப்படி கடலில் தோய்த்து எடுத்ததாக சக்தியும் சிவமுமாக வந்தது தான் அந்த அனுமன் அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துன்னு போகிறாப்புல இருக்கும், அல்லது வெறுன்னு அப்படி பறந்து போகிறாப்புல இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு சிவலிங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது நீங்கள் சூட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியும். முக்காவாசி வியாசராயர் கட்டின எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் சிவலிங்கம் அப்படிங்கிறத விட ஒரு சின்ன தத்துவம் அதில் பூவெல்லாம் போடும்போது நமக்கு தெரியும். சரி, இந்த ஆஞ்சநேயர் மார்கழி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர், ராம காரியத்திற்காக பிறந்தவர், ராமனுக்கு அடிமை பூண்டு என்றென்றும் ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டு ராமனுக்காகவே இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகானுபாவன். அவர் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டா, குஞ்சன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் சிவன் கிட்ட வேண்டிக்கிறான், ஈஸ்வரா, எனக்கு குழந்தைகளே இல்லை, ஆனா எனக்கு பிறந்த அந்த பிள்ளை வந்து பேரும் புகழும் பெற வேண்டாம், என்னுடைய பேரன் வந்து பேரும் புகழும் அடைய வேண்டும். அப்படி யாரான்னு வேண்டிப்பாங்களா? அவன் வேண்டிக்கிட்டான். அந்த குஞ்சன், அவனுக்கு ஒரு பெண் பிறக்கிறாள், அஞ்சனா தேவி. அவளும் சிவபக்தர், சிவனை வந்து ரொம்ப எப்போதும் ஆசிரியிக்கிறவள். அவளை கேசரி அப்படிங்கிற ஒரு வானர வீரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவர்களுக்கும் குழந்தை இல்லை. அப்போ அவள் சிவனை குறித்து தபஸ் பண்ணும் பொழுது சிவன் சொன்னாராம், நீ திருவேங்கட மலைக்கு போ, அங்கே போய் நீ தபஸை தொடர்ந்து செய், அதற்குண்டான பலன் கிடைக்கும். திருவேங்கட மலையில் அவள் போய் தபஸ் இருந்த பொழுது சிவனே பிரத்யட்சமாகி, எப்படியும் நான் ராம காரியத்திற்காக
பூலோகத்தில் அவதரிப்பேன், உனக்கு மகனாக பிறக்கிறேன்னு சொல்லி, அப்போ வாயு தேவன் வந்து அவளுக்கு ஒரு கனியை கொடுத்து, அவள் அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அதன் பலனாக கேசரிக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை அனுமன். அஞ்சனையின் புத்திரன் ஆஞ்சநேயன். அவன் குழந்தையா இருந்த போது அந்த மகாபலவான், தன்னுடைய சக்தியெல்லாம் கொண்டவர் அல்லவா, சிவனும் சக்தியும் சேர்ந்த அவதாரம் அல்லவா. அப்போ அந்த ஆஞ்சநேயரை தூக்கி அவன் அம்மா இடுப்பில் வச்சுண்டு, உனக்கு சாதம் ஊட்டுறேன் இரு, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அவள் உள்ளே போய் பால் சாதம் பிசைஞ்சு எடுத்துன்னு வர்றதுக்காக உள்ளே போகிறா. அந்த நேரத்தில் உதய சூரியன் எழுகிறான். அப்படியே செக்கச்சவேல்னு ஒரு பழம் அப்படியே அந்த வானுலகத்தில் தெரிகிற பொழுது, அது ஏதோ பழம் சொல்லிட்டு வேகமாக பறந்து தாவி அந்த சூரியனை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டு, அப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், இது என்னது இது, சூரிய சந்திராலெல்லாம் தொடர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அடிச்சுடுறான். தாடையில் அடித்து விடுகிறான். அனு அப்படின்னாக்கா பெரிய, மண் அப்படின்னாக்கா தாடை, பெரிய தாடையை கொண்டவன். வந்த குழந்தைய வஜ்ராயுதத்தால் அடித்த உடனே இந்த இடம் பெரிய தாடையாக போயிடுதான். அஞ்சனாதேவி வந்து பார்த்து, என்னப்பா இது இப்படி மூர்ச்சையா கிடக்க என் குழந்தை அப்படின்ன பொழுது, வாயு பகவான் வந்து, என்னுடைய அருளினால் பிறந்த இந்த குழந்தை மூர்ச்சையாகி கிடக்கிறது என்றால் நான் உலகத்திலேயே மூச்சை நிறுத்தி விடுவேன், வாயு நிறுத்தி விடுவேன் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாராம். ஊர் மக்கள், உலக மக்கள் எல்லாரும் மூச்சு திணறும் பொழுது இந்திரன் ஓடி வந்து, இல்லை நீ கோபித்து கொள்ளக்கூடாது, அவன் சூரியனை பிடிச்சு முழுங்குற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்ன பொழுது, சரி இந்திரன் என்னை மன்னிச்சுக்கோ, ஒரு வரம் தரேன், இந்த குழந்தைக்கு எந்த வஜ்ராயுதமும் தாக்காது. அப்போ மற்ற தேவர்கள்லாம் வந்து, வருணன் சொல்கிறான் எந்த தண்ணீரும் அவனை தாக்காது, அக்னி பகவான் சொல்கிறான் எந்த அக்னியும் அவனை தாக்காது. ஆக மொத்தம் இந்த இந்திரனை அடிக்க போக வாயு பகவான் கோபிச்சுக்க, இந்த குழந்தைக்கு அத்தனை வரங்கள். அப்போ வாயு பகவான் சொல்கிறார், என்னுடைய அருளினால் பிறந்த இந்த இவன் வாயு புத்திரன், அவன் எங்கே வேணா இந்த ஆகாசம் பூரா அவன் பறக்க முடியும், அவனுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுக்குறேன், அப்படியே உடலை குறுக்க முடியும், அவன் விரித்து கொள்ள முடியும், அப்பேற்பட்ட வரன்களெல்லாம் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சனை ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த குழந்தை தான் அனுமனாக வளர்ந்து அவன் என்ன செய்கிறான், அவருக்கு நவ வியாக்கரண பண்டிதன் அப்படின்னு ஒரு பேர், எல்லா கலைகளும் தெரிஞ்சவர், பாடுவார், வேதம் தெரியும், வியாக்கரணம் தெரியும், அவருக்கு தெரியாததே கிடையாது. ஹனுமார் வந்து வீணையை இசைத்து நாரதருடைய வெட்கத்தை அப்படியே அடையிற அளவுக்கு அவரை பாடி ரொம்ப அசத்திட்டது, அது அந்த கதை அப்புறம் சொல்கிறேன். இன்னைக்கு நான் அவருடைய பிரபாவங்களைத்தான் சொல்லணும். இந்த இப்பேற்பட்ட ஹனுமான் அப்பேற்பட்ட பலசாலி மட்டுமல்ல, ராம பக்தனும் கூட. இன்னைக்கு கூட நீங்கள் எங்கெங்கே ராமாயணம் நீங்கள் சொல்கிறாளோ, இல்லை வீட்லேயே சுந்தரகாண்டம் படித்தா கூட ஒரு சின்ன பலகால கோலம் போடுறது ஒரு வழக்கம். கோலம் போட்டு பக்கத்தில் தாம்பூலம் பழம் வச்சு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு டம்ளர் போட்டு மூடி இருப்பாங்க. காரணம், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அவர் உட்கார்ந்துருக்கார். எப்படி? கை கூப்பி தன்னுடைய ராமனை நினைத்து கண்ணீர் பெருக, ஆனந்த கண்ணீர் பெருக அங்கே உட்கார்ந்து கேட்பதாக ஐதீகம். நான் குழந்தையா இருக்கும்பொழுது இந்த பலகெல்லாம் எதுக்கு, இங்கே எங்கே அனுமார் இருக்காருன்னு கேட்டால் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஏன்னா அவர் சிரஞ்சீவி, அவர் என்றென்றும் இருப்பார். இந்த பலகால வந்து உட்கார்ந்து ராமாயணம் கேட்பார். அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சாதானே நம்புற வயசு. இப்போ நான் சொல்கிறேன், அந்த இடத்தில் அப்படி ஒரு புனிதம் இருந்தது. எப்படி அந்த கோலம் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பலகாயில் 5 புள்ளி, 4 புள்ளி, 3 புள்ளி, 2 புள்ளி, 1 புள்ளி, கீழே 3 கோடு போட்டுட்டு, சிவனுக்காக 3 பட்டை திருநீர் போட்டுட்டு, இந்த சஞ்சீவி மலையை போல் இந்த 5ஆவதுலேருந்து 4ஆவது வரைக்கும் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், உங்களுக்கு அந்த படத்தையும் காட்டுறேன். இதை நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுக்கலாம். நான் இதை போட்டுட்டு அதுக்கு ஒரு வால் போட்டு, அந்த வாலில் ஒரு மணியும் போட்டு சுற்றி ராம 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 ராமான்னு எழுதியிருந்தேன். ராமர் பாதமும் வரைஞ்சிருந்தேன். இது என்னுடைய கற்பனையில் தோன்றியது. ஆனால் இந்த ஹனுமான் கோலம்ங்கிறது இன்றைக்கும் இருக்குது, எல்லார் வீட்லேயும் போடுவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சின்ன கற்பனையெல்லாம் சேர்த்து போட்டுட்டேன். காரணம், ஹனுமான் மேலே இருக்கிற என்னுடைய அன்பு பக்தி, அதுதான் காரணம்.
இந்த அனுமாருடைய படிச்சதை பத்தி சொன்னேன் இல்லையா? யார் குரு? எந்த சூரியனை எடுத்து விழுங்க போனாரோ அதே சூரியன் கிட்ட போய் நீங்க தான் எனக்கு கலைகளெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்ன பொழுது நான் ஒரு இடத்தில் நிற்க முடியாது. காலையில் இங்கே உதிக்க ஆரம்பிச்சேன்னா மாலையில் அங்கே திருப்பி அங்கே வரணும், உலகம் பூரா சுத்தின்னு இருக்கணும். பரவாயில்ல சுவாமி, நீங்கள் இப்படி வாங்கோ, நான் உங்களை பார்த்தபடியே பின்னோக்கியே நகர்ந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். யாரான்னு சொல்லுவாளா? எப்பேற்பட்ட சிஷ்யன்! அவன் சூரியன் கிட்ட படித்ததுனால தான் அவருடைய சுடர் விட்டு இன்னைக்கும் பாருங்க, குழந்தைகளுக்கு படிப்பு வரணுமா? அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் பத, உன்னால முடியாதது எது அப்படின்னு அந்த ஆஞ்சநேயரை வேண்டிண்டா படிக்காத மக்கு குழந்தைகளுக்கும் படிப்பு வரும், எல்லா கலைகளும் வரும். ஆக ஆஞ்சநேயருடைய அருள் வேணும். சரி, அவருடைய இந்த வால்ல ஒரு சின்ன மணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன் அது ஜெயமணி. அந்த மாதிரி ஒரு படம் உங்கள் வீட்டில் இருந்தாக்கா ஜெயமாகும் காரியம்னுட்டு. இதுக்கு பின்னால் ஒரு கதை உண்டு. என்ன கதை தெரியுமா? இந்த ஹனுமாருடைய வாலில் இருக்கிற மணி ஜெயமணி அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி படம் இருந்தாலே வீட்டில் வெற்றி, எல்லாத்துக்கும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு அவருடைய வாலில் ஒரு மணி அப்படின்னா, நம்ம இப்போ நேர ராம ராவண யுத்தம் கதைக்கு போகணும். ராமராவண யுத்தம் நடந்தது. கும்பகர்ணன் அழிச்சார். கும்பகர்ணன்கிறவன் யாரு? 6 மாதம் தூங்குறவன், 6 மாதம் முழிச்சுன்னு இருக்கிறவன். அவனுக்கு மட்டும் எப்படி அந்த வரம் அப்படின்னு கேட்டாக்க, அவன் கேட்டான், பிரம்மாவே எனக்கு ஒரு உங்கள்கிட்ட வரம் கேட்கணும்ன பொழுது பிரம்மா நினச்சாரான், இவன் எதையான கண்டதை கேட்டுற போகிறானே, சரஸ்வதி அவன் நாக்கில் வந்து சரியாக பார்த்துக்கோன்ன போது அவன் அப்படியே, பிரம்மாவே எனக்கு நித்தியத்துவம் வேணும். அப்படி நித்தியத்துவம்னா அழிவில்லாத தன்மை, நித்தியத்துவம் வேணும்னு கேட்க வந்தவன் நித்ரத்துவம் வேணும்னு விட்டான். நித்ரா அப்படின்னாக்கா தூக்கம். அதுக்கு என்ன, சரஸ்வதி நாக்கில் பூந்து விளையாடிட்டா. தந்தேன் அப்படின்னுட்டார். தூங்க ஆரம்பித்தான் 6 மாதம். 6 மாதம் எழுந்திருப்பான், ஒரேடியாக சாப்பிடுவான். அவனை எழுப்புறதுக்கு அந்த பாடுபடுவாங்களாம். யானையை விட்டு எடறி, டமாரத்தை அடித்து, முரசு கொட்டி அப்படியெல்லாம் எழுப்புவாளாம். இந்த ராமராவண யுத்தத்தில் கும்பகர்ணன் அழிஞ்சாச்சு. அடுத்து ராவணனும், அவனுக்கு வந்து அமிர்த கலசம் வயிற்றில் வச்சுட்டு இருந்ததுனால அவன் ரொம்ப நாள் அவன் சாகலை. கடைசியில் ராமபாணம், ஒரே பானம் அவனை துளைத்தது. அந்த அமிர்த கலசத்தில் இருந்த அந்த உயிரானது போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு சுக்ரீவா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஹனுமார், சுக்ரீவன் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ராமர் கேட்டாராம், சுக்ரீவா, நான் உங்களோட கிஷ்கிந்தைக்கு வந்து என்ன சொன்னேன்? எல்லா படைகளையும் திரட்டுன்ன பொழுது இந்த எல்லா குரங்குகளுடைய பெற்றோர்களும் வந்து என்கிட்ட என்ன சொன்னாராமா, எனக்கு இருக்கிறது இந்த ஒரு குழந்தை தான், நான் அதை போருக்கு அனுப்பிச்சுட்டேன்னாக்க எனக்கு அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம். அப்ப ராமர் சொன்னாராம், யாரும் கவலைப்பட வேண்டாம், ராமன் இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய உயிருக்கு ஹானி வராது, நான் உத்தரவாதம்னு சொன்னதுனால ராமன் சொன்னது சத்திய வாக்கு, சத்திய சந்தன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிங்கிலிக்கா அப்படின்னு ஒரு குரங்கு, சிங்கிலிக்கா அப்படின்னாக்கா சிங்கம் மாதிரி மூஞ்சி இருக்கும், ஆனால் இத்தினூண்டு இருக்கும், குட்டி குரங்கு, அது பேர் சிங்கிலிக்கா குரங்குன்னு பேர். அந்த குழந்தை இல்லாமல் நாங்களும் அந்த போருக்கு வரோம் அப்படின்னு கேட்டபோது பெற்றோர்கள்லாம், யூதுகள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கே, அது உருவ அமைப்பே அவ்வளவுதான். அப்போ ஒரு சிங்கிலிக்கா சொல்லித்தான், நாங்கள்லாம் வந்து எதிரிகளோட தோளில் ஏறி உட்காந்து கண்ணு மூஞ்சி எல்லாத்தையும் பிராண்டி விட்டுடுவோம், அவன் எங்கே ஆயுதம் இருக்குது, யாரை அடிக்கணும்னே தெரியாது, அந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிவிடுவோம்ன உடனே அதுகளுடைய உற்சாகத்தை பார்த்து ராமர் சிரிச்சாராம். சரி அனுப்புங்கோ, ஆனால் யாருடைய உயிருக்கும் ஆபத்து வராது அப்படின்னு நான் சத்தியம் சொல்லியிருக்கேன் அவளுக்கு. பெற்றோர்கள்ட்ட போய் அந்தந்த குழந்தைகளை நான் ஒப்பிச்சாகணும். சுக்ரீவா போய் பார்த்துன்னு வா, எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்ன போது சுக்ரீவன் போகிறான். அங்கே கை வேற கிடக்கு, கால் வேறையா கிடக்கு, ரதம் கிடக்கு, சக்கரம் கிடக்கு, வாள் கிடக்கு, குதிரைகள்லாம் இருக்குது, யானையெல்லாம் இருக்குது. பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான், போய் பார்த்துட்டு ராமர்கிட்ட வந்து கையை பிசைஞ்சுட்டு நிற்கிறான். என்ன சொல்லு சுக்ரீவா அப்படின்னாக்க, ஒரு 1000 சிங்கிலிக்கா குரங்குகளை மட்டும் காணோம். என்னது, திருப்பி போய் பார்த்துட்டு வா, நான் தான் சொல்லியிருக்கேனே யாருக்கும் எந்த வித ஹானியும் வராதுன்னுட்டு. போய் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் ராமா, இல்லையே.
1000 சிங்கிளிக்கா குரங்குகளை காணுமே, எப்படி நான் பதில் சொல்ல போகிறேன் என்னுடைய அந்த ராஜ்யத்தில் உள்ள பெற்றோர்களுக்குன்ன பொழுது, சரி நீ இரு சொல்லிட்டு, அனுமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் ஹனுமாரும் அந்த போர்க்களத்தில் போய் தேடுறாங்க. அனுமார் அப்படி கால் கட்ட விரலால் ஒரு சக்கரத்தை தூக்கி பார்க்குறார். அங்கே உடஞ்சு கிடக்கிற தேரோட அடிபாகத்தை எடுத்து பார்க்குறார். ஒன்னொன்னையும் பார்க்குறார். அப்போ ராமர் கண்ணில் ஒன்று படுறது. ராமர் அங்கே அப்படியே பார்த்துட்டு, அனுமா அங்கே என்ன தெரியறது பாரு அப்படின்ன உடனே ஹனுமான் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மணி. இது என்னது மணி இங்கே அப்படின்னு கேட்டால், கும்பகர்ணன் எவ்வளோ பெரிய ராட்சசன், அவனுக்கு எவ்வளோ பெரிய தேர் இருந்திருக்கும், அந்த தேரில் கட்டின மணி எவ்வளோ பெருசு இருந்திருக்கும், அதில் ஒரு மணி அந்த தேர் உடஞ்சி விழுந்த பொழுது, அவனை மாண்ட பொழுது எங்கேயோ தெரிச்சு போய் விழுந்திருக்கு அப்படின்ன உடனே ராமர் சொன்னாராம், சிரிச்சுட்டே சொன்னாராம், ஹனுமா அந்த மணியை தூக்கு அப்படின்னாராம். அந்த மணியை தூக்கிறதுக்கு இவர் உடம்போட வரணுமா என்ன? இந்த வாளோட நுனியை வச்சு அதில் ஒரு வளையம் இருக்கும் இல்லையா, அதில் அப்படி மாட்டி அப்படி தூக்கினா 1000 சிங்கிளிக்கா குரங்கு குட்டிகளும் அங்கே அப்படியே ராம 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 ரோம 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 ராமான்னு அழுதுட்டு ராமான்னு சொல்லிட்டு இருக்கான். ராமர், நான் தான் வந்துட்டேனே, கண்ணை திறங்கோ அப்படின்னாராம். அப்பாடா, இவ்வளவு நாள் நாங்கள் இருட்டிலேயே இருந்தோம், தெரியாது, நாங்கள் எல்லாரும் கூடி பரவாயில்லப்பா போரெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு போகலான்னு பேசிட்டு இருக்கும்போது பத்துன்னு ஏதோ வந்து எங்கள் மேலே விழுந்தது, அவ்வளோதான், ஒரே இருட்டு. ஆனால் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்ததுனால அடி வழியாக காற்று வந்தது, எங்களால் சுவாசிக்க முடிஞ்சது. அதில் சில குரங்கெல்லாம் சொல்லித்துறாமா, இந்த ராமன் பேச்சை நம்பி நம்ம அப்பா அம்மா நம்மளை அனுப்பிச்சிருக்க கூடாது. ஏன் தெரியுமா, பாத்தியா இன்னைக்கு நம்ம வந்து மாட்டின்னுட்டோம், இப்போ எப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு. அப்போ ஒரே ஒரு கிழக்குரங்கு சொல்லித்து, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அழைச்சிட்டு வந்திருக்கிறவன் ராமன், அவன் பத்திரமா கொண்டு போய் விடுவான் நம்மளை, அதனால ராமநாமத்தை சொல்லுங்கடா எல்லாரும், வம்பு பேசாம அப்படின்ன உடனே நாங்கள் அப்போ கண்ணை மூடி கை கூப்பி ராமநாமத்தை சொன்னோம், இப்போ கண்ணு முன்னால் உங்களை தரிசனம் பண்ணிட்டோன்ன பொழுது அனுமார் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ ராமர் சொன்னாராம், ஜெயமான இந்த மணி என்னென்னைக்கும் உன்னுடைய வாளை அலங்கரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். இந்த சிங்கிளிக்கா 1000 குரங்குகளையும் காப்பாற்றியவர் ராமர், அதை செயல்படுத்தியவர் அனுமான். அனுமானுடைய வாளில் இருக்கின்றது அற்புதமான ஜெயமணி. அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லணும். சிங்கிளிக்கா குரங்குன்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் வெப்பில் போய் காட்டுங்க, இத்தினூன்னு இருக்கும், மூஞ்சி சிங்கம் மாதிரி இருக்கும். சிங்கிளிக்கா, அது பேரே அழகா இல்லை. 1000 சிங்கிளிக்கா குரங்குகளும் பகைவர்களுடன் போரிடும் பொழுது இங்கே உட்காந்துட்டு மூஞ்சியை பிராண்டி கண்ணை பிராண்டி அப்படியெல்லாம் பண்ணி ஆக மொத்தம் ஜெயிக்க வச்சதா இல்லையா? அப்பேற்பட்ட குரங்குகளுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேயருடைய வாலில் இருக்கிற மணியை தரிசனம் பண்ணினாலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னால் இந்த அனுமாருக்கு வாலில் பொட்டு வைப்பாங்க. அதை விட அதற்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த அனுமார் வாலில் இருக்கிற மணியை பார்த்துட்டு போனால் அந்த காரியம் ஜெயமாகும் அப்படின்னு அன்றைக்கெல்லாம் சொன்னாங்க. செஞ்சு பார்ப்போமே, நமக்கு வேண்டியது என்ன? வெற்றி தான். சரி, அனுமாருக்கு நீங்கள் வீட்டில் சுந்தரகாண்டம் படித்தா கூட என்ன பண்ணுவீங்க? சின்ன சின்னதாக வடை தட்டுவீங்க இல்லையா? எதை வச்சு? உளுந்து வடை. அதை எப்படி பண்ணுவோம்? மாலை கோப்போம். அதுக்கு எப்படி? உளுந்த ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போகிறோம். ரொம்ப ஊறுனா சொதன்னு போயிடும், எண்ணெய் குடிக்கும். நல்லா அதை 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதை போட்டு அதில் மிளகும் உப்பும் சீரகமும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு சின்ன எண்ணெயை தொட்டுண்டு சின்னதாக தட்டி அதில் ஒரு சின்ன தொலை போட்டு ஒரு துணியில் போட்டு வச்சுடுங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிடும். அப்புறமா எண்ணெயை நல்லா காய வச்சு இதை செவக்க தட்டை மாதிரி பொரித்து எடுத்துட்டு, இதுக்கு வந்து பயன்படுத்தின நூலை எடுக்கக்கூடாது. சணல் கட்டினா கூட பரவாயில்ல, அதாவது இது ஏற்கனவே பூ கட்டின நூல், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. பயன்படுத்தாத புதிய நூலோ அல்லது சணலையோ எடுத்து அதில் 54 அல்லது 108ன்னு வடமாலையை கோத்து ஆஞ்சநேயனுக்கு நீங்கள் அதை போட்டு காரியம் ஆகணும்னாலும் வேண்டிக்கலாம், காரியம் ஆன பிறகும் நன்றி சொல்லலாம். ஆக மொத்தம் ஆஞ்சநேயருடைய வடை மாலை வைத்து கொண்டு சாப்பிடலாம். இந்த நேரத்தில் நான் எதை சொல்லி மங்களம் பாடணும் தெரியுமா?
கம்பநாட்டாழ்வார் பஞ்சபூதங்களோட சேர்த்திருப்பார் அனுமனை. எப்படி? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதங்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், வாயுவின் அருளினால் பிறந்தவன் வாயுபுத்திரன். அஞ்சிலே ஒன்றை தாவி ஆகாச மார்க்கமாக சென்று, ஆச்சா இப்போ நீங்கள் அப்படி வரப்போகுது. அஞ்சிலே ஒன்று ஆறாக கடலை ஒரு சின்ன ஆறு தாண்டுற மாதிரி தாண்டி, யாருக்காக? ஆரியருக்காக ஏகி ராமனுக்காக போய், அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு யாரு? பூமாதேவி தாயார் சீதா. அவளை பார்த்துட்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், நெருப்பு வச்சான், லங்கா பத்திண்டு எரிஞ்சது. ஆக அந்த பஞ்சபூதங்களையும் இந்த ஒரே பாட்டில் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே 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 என்று சொல்கிற பொழுது அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது இந்த பாடல். நீங்கள் எதை படித்தாலும் சரி, கம்பராமாயணன் பூரா படிக்காட்டா கூட இதை படிக்கலாம். இதை படிச்சிங்கன்னாக்கா இது காரிய சித்திக்கு. அப்பேற்பட்ட ஹனுமன் அழித்து காப்பான். அழித்து காப்பான்கிற வார்த்தை பாருங்க, ரட்சிப்பான். ஆக சிவபெருமானுடைய 11வது அவதாரம் இது. இதெல்லாம் நிச்சயமாவா அப்படிங்கிற கேள்வியிலே கிடையாது. காதில் வளருது. பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற பொழுது நல்லதெல்லாம் எடுத்துப்போம். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினா அது எப்படி சுவையாக இருக்குமோ அதை போல் நாம் எல்லாரும் சுவைப்போம். இன்றைக்கி அனுமாருக்கு சாத்துகின்ற வடையோடு பிரசாத தரிசனம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ஆஞ்சநேயன் சிரஞ்சீவியாக இந்த பலகா பார்த்துக்கங்க. அதே போல் நீங்களும் வீட்டில் வரைஞ்சி வச்சுக்கலாம். எப்போ அனுமார் ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி, ராமனை பற்றி பாடினாலும் சரி, ஆஞ்சநேயனை மட்டும் மறக்கக்கூடாது. ஏன்னா அவன் சிரஞ்சீவி, நம்மளை என்றென்றும் காப்பான். எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அனுமன் இருக்க நமக்கு என்ன பயம் இல்லையா?